ஹாய் எவ்ரிவன். இன்பக்குடில் முதியோர் இல்லத்திலிருந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுப்பதை நிறுத்துங்கள் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொடுப்பதை நிறுத்துங்கள். ஏழைகளுக்கு கொடுங்கள் என்பதை போலவே கொடுப்பதை நிறுத்துவதும் ஒரு நற்செயலே ஏழைகளுக்கு. பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் போன்ற இடங்களில் ஆதரவற்று படுத்து கிடக்கும் அவர்களுக்கு கொடுப்பதை நிறுத்திவிட்டு காப்பகங்களுக்கு கொடுங்கள், முதியோர் இல்லங்களுக்கு கொடுங்கள், அனாதைகள் மடங்களுக்கு கொடுங்கள். அப்பொழுது ஆதரவற்றவர்கள் இப்படிப்பட்ட இல்லங்களை தேடி செல்வார்கள். ஆதரவற்றவர்கள் தெருக்களிலும் ரோட்டோரங்களிலும் அவதிப்படுவதை தவிர்க்க இதை செய்யுங்கள். ஒருவேளை உணவை காட்டிலும் ஆயுட்கால பராமரிப்பே சிறந்தது. எனவே முதியோர் இல்லங்களுக்கு கொடுக்க துவங்குங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க, கொடுப்பதை நிறுத்துங்கன்னு சொல்றீங்களே, இது எப்படி சரியாகும்? அது கொடுக்கறது அங்க தெரியும், அனாதைகள் ஆதரவற்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது நல்லது. அப்ப கொடுக்கறத நீங்க எப்படி தடை செய்யலாம்? அது எப்படி நீங்க சரின்னு சொல்லலாம்? இது தப்பு தானே அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஆக்சுவலி கொடுப்பதை நிறுத்துங்கள் நான் சொல்லிட்டு கொடுப்பதை கொடுக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல வரல. கொடுப்பதை நிறுத்துங்கள், அதுக்கு பதிலா என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லி இருக்கிறேன். அதுக்கு பதிலா நீங்க முதியோர் இல்லத்துக்கு, அனாதை ஆசிரமம் இருக்குது, ஆர்ஃபனேஜஸ் இருக்குது, இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க அவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்ட்டு. என்ன ரீசன் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இருந்தாலும் நாங்க பர்சனலா பார்த்த ஒரு காரியத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் குளிக்க கூடாது அப்படின்ற ஒரு கோட்பாடுலயே இருக்கிறாங்க. நாங்க ஒரு நாள் குரோம்பேட் பஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தர் நான் பேசிட்டு இருக்கோம், கேட்டோம். இப்ப நீங்க குளிக்காம இருக்கிறீங்களே, ரொம்ப உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வரும். நீங்க குளிக்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்பு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அதனால கொஞ்சம் இதுவா இருக்கும், நீங்க குளிச்சிருங்க, நாங்க வேணா குளிப்பாட்டி விடட்டுமா அப்படின்னா, இல்ல குளிச்சு நான் நீட்டா இருந்தேன் அப்படின்னா யாருமே எனக்கு பிச்சை போட மாட்டாங்க, அதனாலதான் நான் குளிக்காம இருக்கிறேன் அப்படின்னா. பிச்சைக்காரருடைய ஒரு குணம் என்ன அப்படின்னா குளிக்காம இருக்கணும் அப்படின்றது. அப்ப இதை குளிக்காம இருந்தாக்க என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். குளிக்காம இருந்தா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரும், ஸ்கின் ப்ராப்ளம் வரும். ஒரு நோயாளியா தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த நோயை குணப்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு பெருசா தோணாது. இன்னொன்னு, அந்த கோலத்துல அவங்க அங்க போனாங்க அப்படின்னா அவங்க யார் ஏத்துக்குவாங்க? எந்த டாக்டர் அவங்களை ட்ரீட் பண்ணுவாங்க? அது கஷ்டம் தான். அது இல்லாம அவங்களுக்கும் இருக்க காசை வச்சுக்கிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கா, சாப்பிடுறதுக்கா அப்படின்ட்டு அவங்க அதையும் விட்டுருவாங்க. சோ இதனால நீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கறது நிப்பாட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்? நம்மளுக்கு யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க. சரி, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அடுத்து அவங்க இதே சமயத்துல நாங்களும் அப்பப்ப நாங்க போயிட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்கள விசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபியூச்சர் பிளான் பண்ணிருக்கோம். அப்ப நாங்க போய் கேட்கும்போது அவங்க சரி, இங்க இருந்தா எங்களுக்கு சாப்பாடே கிடைக்க முடியாது, நாங்க உங்களோட முதியோர் இல்லத்துக்கே வந்துடுறோம் அப்படின்ட்டு அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடணும். அதே மாதிரி இப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்கும் பொழுது இன்னைக்கு எல்லாருமே ஏன் முதியோர் இல்லத்துக்கு வர்றதுக்கு தயங்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த இடத்துலயே அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. இப்ப கேஷா நிறைய பேர் கொடுக்குறாங்க. யாரும் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரேர் தான். எல்லாம் கேஷா கொடுக்கும் பொழுது அந்த கேஷ் எல்லாம் சேர்த்து வச்சு ஒருத்தங்க 10 ரூபாய் கொடுக்குறாங்க, 2 ரூபாய் கொடுக்குறாங்க, 50 ரூபாய் கொடுக்குறாங்க, 100 ரூபாய், இதெல்லாம் கேட்கறாங்க. ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 500 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 500 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் ஒரு 200 ரூபாய்க்கு அவன் குவார்டர் வாங்கி குடிச்சிடறான். என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்ப அது அவனுக்கு பழகிடும், அது அடிக்ஷனா மாறிடும். அப்ப அவன் போதை பழக்கத்துக்கு அப்படியே அடிக்ஷன் ஆகக்கூடிய ஒரு இடத்துக்கு கொடுக்கக்கூடியவர்கள் நீங்க கொண்டு வந்துடுறீங்க. அதே மாதிரி புகைப்பிடிக்கிறதுக்கும் அவங்க பழக்கப்பட்டுறாங்க. அது மாதிரி பீடி, சிகரெட், இது மாதிரி எல்லா போதை பழக்கத்துக்கும் அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அவங்க அந்த இடத்துல வெளியே வர்றதுக்கே தோணாது. ஏன்? எந்த வீட்லயுமே போதை பழக்கத்துல என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அது வயசானவங்களுக்கு சுத்தமா பண்ண மாட்டாங்க. ஒருவேளை ஹஸ்பண்டா இருந்தாக்கே சரி, வேற வழி இல்ல, அவர் சொன்னாலும் கேட்க மாட்டாருன்னு குடிக்கிறதுக்கு விட்டுருவாங்க. இன்னொன்னு, அவர் சம்பாதிக்கிறாரு, குடிக்கிறாரு, விட்டுருவாங்க. வயசானவங்களுக்கு வீட்டை வச்சிருக்கிறவங்க குடிக்கிறதுக்குலாம் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. எங்களுடைய முதியோர் இல்லத்துக்கு அப்படி ஒருத்தர் வந்திருந்தாங்க. பாக்கு போடுற பழக்கம் இருக்குது, பொடி போடுற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்தவங்களுக்கு நாங்க பெர்மிஷன் கொடுக்கல. ஓகே, இருக்கட்டும், ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்கன்னா பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். அவங்க அதை டார்ச்சரே பண்ணல. ஒரு 2-3 வாரம் இருந்தாங்க. அது அப்படியே பழகிடுச்சு, பொடி போடாமலே பழகிடுச்சு. 3 வாரம் பொடி போடவே இல்லை. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்க வீட்டுல டெய்லி பொடி போடுவாங்க சார், பட் உங்களுடைய முதியோர்லத்துக்கு வந்துட்டு ரொம்ப மாற்றம் இருக்குது, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு போனாங்க. அப்போ இப்படிப்பட்ட போதை பழக்க இருக்கக்கூடியவர்களை நீங்க தான் உருவாக்குறீங்க. என்ன கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல கொடுத்து நீங்க உருவாக்குறீங்க. அப்போ ஏன் கொடுக்கறத நிப்பாட்டுங்கன்னு சொன்னா இதனாலதான். நீங்க கொடுக்க அவங்க அந்த இடத்த விட்டு நகர மாட்டாங்க. நீங்க பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்னு தெரியும். பஸ் ஸ்டாண்ட்ல கொஞ்ச நேரம் நிக்கிறதுக்கே சில எல்லாம் மூக்க பொத்திட்டு தான் நிப்பாங்க. அந்த பஸ் போற அந்த பொடி, அந்த டஸ்ட் அப்படியே நிக்கிறதுக்கு முடியாது. பஸ் ஸ்டாண்ட் தான் தெரியல, ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். அங்க 4 பேர் ரொம்ப கலீஸா இருக்கும். அந்த இடத்துல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, அதுவும் நாள் ஃபுல்லா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, அதுவும் வருஷம் ஃபுல்லா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் எப்படி இருப்பாரு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். அவ்வளவுக்கு ஒரு குப்பையில இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த இடம் நல்லா இருக்குதுப்பா, இங்கே இருந்துடலாம் அப்படின்னு தான் தோணும். அப்படிப்பட்ட குடிப்பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் அடிமையா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இங்கே இருந்துடலாம் அப்படின்றதுதான் தோணும். அதனாலதான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். சரி, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஓகே. அப்படி நாங்க ஒரு புண்ணிய காரியம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதை நாங்க எப்படி செய்யறதுக்கு அப்படின்னா, ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணி நீங்க பேசலாம். ஓகே, இதை பார்த்துக்கிட்டு கூடிய ஒவ்வொருத்தவங்களும் போன் பண்ணி பேசுங்க. நீங்க 10 ரூபாய் வரைக்கும் டொனேஷன் கொடுக்கலாம்.
ஒன்னும் பிரச்சனை இல்லை. இல்ல நாங்க வந்து பிச்சைக்காரங்களுக்கு ₹2 தான் கொடுப்போம்னா அதை கூட நீங்க கொடுக்கலாம். கூகுள் பே தானே, அதுல நம்ம ₹2 கூட அனுப்பிக்கலாமே. நீங்க ₹2 அனுப்புங்க. ஓகே, உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ, இப்ப யாரோ ஒரு பிச்சைக்காரனை பாக்குறீங்க, கொடுக்கணும்னு தோணுதா, உடனே இந்த நம்பர் எடுத்து ₹2 அனுப்பி விடுங்க. சந்தோஷமா ஏத்துக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இங்க இருக்கிறாங்க எங்களுடைய முதியோர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ₹2 வச்சு சேர்த்து வச்சு ஒரு ₹10 ஆனதுக்கு அப்புறம் நாங்க ஒரு 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 டீ வாங்கி கொடுத்துக்கிறோம், இல்ல ஏதோ ஒரு உங்க உங்க பேரை சொல்லி நாங்க ஒரு காரியம் பண்ணிக்கிறோம், நீங்க அதை செய்யலாமே. இப்ப அவங்களுக்கு கொடுக்கறதுனால, அப்படிப்பட்டவங்க நீங்க என்கரேஜ் பண்றதுனால அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு உருவாயிட்டே இருக்கிறாங்க. அவங்கள அங்கிருந்து வெக்கேட் பண்ணணும் அப்படின்றத எங்களுடைய நோக்கம். நாங்க இன்பக்குடில் அப்படின்ற முதியோர்கள் நடத்தி வச்சுக்கிறோம். இந்த முதியோர்களுடைய நோக்கம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடியவங்களை எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்ட்டு. பட் இப்போதைக்கு எங்களுக்கு வந்து ஃபண்ட் கொடுக்கறதுக்கு ஆட்கள் கிடையாது. அதனால நாங்க வந்து இதை ஃப்ரீயா நடத்துறதுக்கு முடியல. ஆனா இதை பார்த்துட்டு கூட நீங்க ஒவ்வொருத்தங்களுமே சும்மா மாசம் ஒரு ₹100 அனுப்பி விடுங்களேன். ஒரு நாளைக்கு ₹2 வச்சுக்கோங்க. அப்ப ஒரு மாசத்துக்கு ₹60. சும்மா ஒரு ₹60 அனுப்பி வைங்க. நீங்க டெய்லி ஒரு ₹2 யாரோ ஒருத்தங்களுக்கு தானம் பண்ற மாதிரி, தரம் பண்ற மாதிரி ஒரு மாசத்துக்கு ₹60 அனுப்பி வைங்க. நீங்க ஒரு 1000 பேர் பாக்குறீங்கன்னா 1000 பேர் நீங்க ₹60 அனுப்பி வைக்கும்போது ஈஸியா ஒரு தொகை வந்துடும். அந்த தொகையை வச்சு நாங்க வந்து இன்னும் அநேக முதியவர்கள் நாங்க தாங்கிறதுக்கு முடியும். இன்னைக்கு நீங்க கேட்டுட்டே தான் இருக்கிறீங்க. இந்த எங்களுடைய வீடியோ, எங்களுடைய முதியோர்களுடைய வீடியோ, ஒருத்தர் வந்து அழுதுகிட்டே ஒரு சாட்சியை சொன்னாரு, என்னை பாத்துக்கிறதுக்கு ஆட்களே இல்லை அப்படின்ட்டு. இது எல்லாத்தையும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. பாத்துட்டு இருந்தோம், எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் கூட முன் வரல அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏன் தமிழருடைய இருதயம் வந்து அவ்வளவுக்கு கடினமாயிடுச்சா அப்படின்ட்டு. சோ எனக்கு பாத்துட்டு கூடிய எல்லாருமே இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. போன் பண்ணி பேசினாலும் பரவாயில்ல, இல்ல வந்து அதுதான் கூகுள் பே நம்பர். நீங்க டைரக்டா உங்களுடைய ஒரு நாளைக்கான அந்த ஒரு தர்மம் பண்ணக்கூடிய அந்த ₹2 நீங்க அனுப்பினாலும் பரவாயில்ல. இது ரெகுலரா பண்றதுக்கு நீங்க பண்ணுங்க. ஏன்னா தான தர்மம் பண்றது அப்படின்றது ஒரு புண்ணிய காரியம். இது தமிழர்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். விருந்தோம்பல் அப்படின்றது வந்தவங்களுக்கு நம்ம வந்து சும்மா அப்படி அனுப்புறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எத்தனையோ பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன்ல இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே நீங்க செய்யக்கூடிய இந்த சின்ன ஒரு புண்ணிய காரியம், நீங்க அப்படிப்பட்டவங்களை தேடி போய் எல்லாம் செய்ய வேண்டாம். நாங்க செய்யறோம். நாங்க அப்படிப்பட்டவங்களை தேடி போயிட்டு இருக்கிறோம். அப்ப நீங்க எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னாலே இது வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அதனால முடிந்தவர்கள் இந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படிப்பட்டவர்கள் கொடுக்கறத விட இப்படிப்பட்டவர்கள் கொடுக்கும் பொழுது இன்னும் இந்த இடத்துக்கு அவங்க செக்யூரான ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நீங்களே உதவி பண்ண மாதிரி இருக்கும். அதனால கொடுப்பதை நிறுத்துங்கள். முதியோர் இல்லங்களுக்கும் அனாதை ஆசிரமங்களுக்கும் நீங்க கொடுங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு புண்ணிய காரியமா இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன்.